ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரிசுவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரோல்ட் எக் கறி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நாம் எக்கை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நறுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் செய்துட்டு நான் ஒரு 3 எக்கு வந்து உடைச்சு ஊற்றிக்க போறேன். இப்போ இதை நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை ஒரு தவாவில் ஊற்றி நல்ல ஒரு ஆம்லேட் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தவாவில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற எக்கை வந்து நம்ம ஊற்றி ஒரு ஆம்லேட் மாதிரி ஷேப்புக்கு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். ஆம்லேட் ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு இந்த மாதிரி 2 கரண்டியில் 2 ஸ்பூன் வச்சு அதை நல்லா நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாகவே அது ரோல் ஆகும். இது போல நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே போல் மீதி இருக்கிற அந்த எக்கையை ஊற்றி நம்ம இந்த ரோல் பண்ணி எடுத்துப்போம். இதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ரோல்டு எக் கறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்ச பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா மாறுற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகும்போது கிரேவியோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்த அளவு நல்லா ஃப்ரை ஆன பிறகு நான் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இதுக்கு வதங்கின பிறகு நம்ம வந்து மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி தூள் வந்து சேர்த்துக்கலாம். அதாவது மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயில் நம்ம வதக்கும் போது உங்களுக்கு இந்த கிரேவியோட கலருமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அந்த பச்சை வாசனை இல்லாமல் அந்த மசாலாவை நல்லா வதக்கி எடுத்துப்போம். பாருங்கள், கிரேவி வந்து நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போயிட்டு அந்த நம்ம எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இது நல்லா வதங்கின பிறகு நான் 2 தக்காளியை வந்து நல்லா பியூரி பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி பியூரி வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். ஏன்னா இது வந்து நம்ம கிரேவியாக தான் செய்ய போகிறோம். அதனால் நிறைய தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். 1 டம்ளர் மட்டும் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எங்கேயுமே உப்பு சேர்க்கலை. ஸோ முட்டைக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ கிரேவிக்கு மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். அந்த பச்சை வாசனை, அந்த குழம்பு வாசனை எல்லாம் போயிட்ட அப்புறம் இப்போ இந்த நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நாம் வந்து இந்த ரோல் பண்ணி வச்சுருக்க அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ரோல்டு எக்கு பண்ணி வச்சுருக்கோம். அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ரோல் பண்ணி எக்கு அந்த குழம்புல அந்த கிரேவியில் சேர்க்கும் போது அது உப்பு காரம்லாம் இறங்கி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் நீங்கள் சப்பாத்தி, நான், பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எக் கிரேவி. நம்ம நார்மலாக செய்கிறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிக்கலாம்.
ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான ஈஸியான ரோல்ட் எக் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.